பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனாலதான் நேரா வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசா புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கு அழைச்சிக்கிட்டு நம்மளோட மோத பார்க்குறாங்க. பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல, இன்னைக்கு சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ், ஏன் எலெக்ஷன் கமிஷன், இப்படி எல்லாருக்கூடையும் கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட பாஜகவை நம்பித்தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா நாம அப்படி இல்லை. முழுக்க முழுக்க கழகத்துடைய தொண்டர்களையும் இளைஞரணி தம்பிமார்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி நாம களத்துக்கு வந்திருக்கிறோம். நாம தொடர்ந்து மக்களோட இருக்கோம், மக்களும் தொடர்ந்து நம்மோட இருப்பாங்க, அந்த நம்பிக்கையோடு இருக்கோம். 4 நாளுக்கு முன்னாடி சென்னையில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு. அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். இன்னைக்கு கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் போங்க, நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர். இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை. அவருக்கு தேவை மட்டும் கிடையாது, நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்றது தான் முக்கியம். இதோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தம்பிமார்கள், கருப்பு சிவப்பு இளைஞர்கள் இங்க பாருங்க, சுதந்திரமா இருக்கும், குறிப்பா சுயமரியாதையோடு இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய ஆதரவை கொடுக்கிறாங்க. பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்புறாங்க. மக்களுக்கு அந்த நம்பிக்கையை வித்துட்டவர், அந்த நம்பிக்கையை பெற்றுள்ள தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர் இங்க வந்திருக்கிறாங்க. கழக தலைவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் பாசிச சக்திகளையும் அடிமை கூட்டத்தையும் அவங்களுடைய கண்களையும் உறுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைஞ்சு ஏதாவது ஒரு கலவரத்தை செய்யலான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாசிச கலவர சக்திகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இளைஞரின் தன்மைமார்கள் நாம் அத்தனை பேர் சொல்லுவோம், we will never allow you, we are ready to face the consequences. நாங்கள் உங்களை நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நிச்சயம் களத்தில் சந்திப்போம்.